Hello Aspirants, I am Akash. I welcome you all to the Kingmakers podcast series Beyond the Book where preparation meets perspective. இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மென்டல் வெல்பீயிங் ஃபார் சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா Arun PD sir, who is very passionate about psychology, who is also an optional teacher at Kingmakers IAS Academy. I welcome you sir. Hello. Okay. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் வந்துட்டு இன் ஜென்ரல் ஹியூமன் பீயிங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு. டு பி ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அப்படி இருக்கப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேள்விப்படுற வார்த்தை என்னென்னு பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட். படிக்கிறப்போ நமக்கு பேர்ன் அவுட்டுன்ற விஷயம் வரும். ஸோ இப்போ யூபிஎஸ்சி எடுத்துக்கணும்னா ஒரு 8 hours படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆவரேஜாக சொல்கிறோன்னா அதை 7 days பண்ணுறப்போ, மந்த் ஃபுல்லாக பண்ணுறப்போ, இல்லை ஒரு 3 months பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஃபீல் பேர்ன் அவுட். அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? So before I start answering, I will give out a disclaimer. நான் வந்து ஒரு 20 yearsக்கு மேலே இந்த சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பட் ஐ எம் நாட் அ லைசன்ஸ்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஆர் அ சைக்காட்ரிஸ்ட். ஸோ என்னுடைய அட்வைசஸ் ஆர் வாட் எவர் ஐ ஷேர் வித் ஆகாஷ் should be treated as awareness and knowledge. And if you have a real mental health issue, you should contact a licensed clinical psychologist or a psychiatrist. Okay, coming back to Akash's question, he was using the word burnout, stress, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம். See, you have to understand the nature of this subject. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த எக்ஸாம் வந்து ஏன் இவ்வளோ காம்படேட்டிவாக இருக்குது? ஏன்னா வந்து நம்ம ஒரு கொலோனியல் பவருக்கு கீழே இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஒரு இந்தியன் சிவில் சர்வீஸ் தான் இது. அதுக்கு அந்த கலெக்டர் மாதிரி ஒரு வேலைக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, நிறைய பவர் இருக்குது. இப்போ கூட ஒரு சிஎம் கூட டைல்யூட் பண்ண முடியாத சில பவர்ஸ் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு, பர்டிகுலராக ஒரு கலெக்டராக இருக்கும்போது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கும்போது இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம ரொம்ப ஒரு உயரத்தில் நம்ம சமுதாயத்தில் தூக்கி வச்சுருக்கிறோம். ஸோ த வே வி சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அண்ட் த டிஃப்ரெண்ட் சர்வீசஸ், வி ஹாவ் அ வெரி ஹை ஒப்பீனியன். அதனால் வந்து எல்லாருக்குமே அது வேணும். அது வந்து ஒரு டிக்னிட்டி, ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ். இன்ஸ்டண்ட்டாக ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு 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 பொலிட்டிக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் jobs that gives you social status, dignity and the power to do a lot of good for the people. அப்போ அந்த ரேஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு காம்படிஷனால தான் நம்ம தோற்று போயிட்டோம், இல்லை நம்ம தோற்றுருவோமோ அப்படின்ற பயமும் அதிகமாக இருக்கும். அதனால் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். இந்த ப்ராசஸ் ரொம்ப ரிஜிடாக இருக்கும். 0.5 கூட நீங்கள் வெளியே போயிடலாம். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் 2 mark 3 mark வித்தியாசம் இருக்கும். அவர் லிஸ்ட்டில் இருப்பார், நீங்கள் லிஸ்ட்டில் இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் that this process is going to be very, very tough and rigorous. First of all, that realistic understanding of the overload that you are going to face and the long duration that you have to put in, and the primary youth உங்களுக்கு வந்து இதில் செலவு பண்ணுறதுக்கான ஒரு டிமாண்ட் இருக்குது. So that realization itself, the realization why it is so tough and intense, and this is the way it is going to be, and you have to be preparing yourself for such uncertain future. Adu first step. I would answer more when he asks further questions. Okay sir, அடுத்த முக்கியமான இஷ்யூ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான வேர்டு கில்ட் ட்ரிப். கில்ட் ட்ரிப்னா என்னென்னா, இப்போது ஒரு சீரியஸான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு சில டைமில் இல்லை ஒரு பர்டிகுலர் சீசனில் அவங்க வந்துட்டு ஆஃப் த ஃபீல்டு போகிறது, ஏதாவது மூவி போகிறது, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் போகிறது, இல்லை ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இது வந்துட்டு ஜென்யூன் ஆஸ்பிரன்ஸை சொல்கிறேன், மற்றபடி இருக்க ஆஸ்பிரன்ஸை பற்றி நான் பேசல. ரொம்ப ஆஸ்பிரன்ஸ் தோஸ் ஆர் ஜென்யூன். அவங்க வந்துட்டு சில டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. லைக் வந்து இப்போது வேறு ஏதாவது ஊரில் வந்துட்டு இப்போ சென்னைக்கு வராங்கன்னா அவங்க வந்துட்டு ஊருக்கே போகாமல் ஒரு 4 years 5 years அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து நான் போனால் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு இப்போது நிறைய படிக்கணுன்ற படித்து டயர்ட் ஆகிறது ஒரு ஆஸ்பெக்ட்னா, இவ்வளோ படிக்கணும்னு இருக்கிறது, இல்லை படிக்கிறப்போ இந்த விஷயம்லாம் இட் வில் டிவியேட் மீ அப்படின்ற சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம இந்த கில்ட் ட்ரிப்பை எப்படி சார் நம்ம கிராஸ் பண்ணல? மல்டிபிள் இஷ்யூஸ் ஆகாஷ் டச் பண்ணியிருக்காரு. பேர்ன் அவுட்டுக்கு நான் ஃபுல்லாக ஆன்சர் இன்னும் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா கில்ட் ட்ரிப்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இது எப்படி நம்ம அணுகணும், ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுல ஒரு ரியாலிட்டி இல்லாதது தான் பேர்ன் அவுட்டுக்கும் காரணம், கில்ட் ட்ரிப்புக்கும் காரணம். நான் சொல்கிற மாதிரி இந்த எக்ஸாம் வந்து ஒரு நல்ல திறமையான மேனேஜர், ஒரு புக்வாம் இல்லை அவங்க தேடுறது, ஒரு புத்தக புழு இல்லை அவங்க தேடுறது. ரியல் வேர்ல்டில் மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, மக்களுடைய பிரச்சனைகள், ஆளுங்கக்கிட்ட எப்படி பேசணும். ஸோ த லாட் ஆஃப் சோஷியல் ஸ்கில்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரியல் வேர்ல்டு, ரியல் சோஷியல் வேர்ல்டு.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை, நான் சினிமா பார்த்து 4 வருஷம் ஆச்சு, என் சொந்தக்காரங்களை பார்த்து 3 வருஷம் ஆச்சு, எந்த ப்ரோக்ராமுக்கும் போகிறதில்லைன்னு சொல்லும்போது யூ ஆர் கட்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த ரியல் வேர்ல்டு ஃபார் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம் விச் வில் புல் யூ டவுன், நாட் ஓன்லி இன் த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எமோஷனல் ரெசிலியன்ஸ். அதாவது நமக்கு வந்து எமோஷ்னலாக பேர்ன் அவுட் ஆகாமல் இருக்கணும், இந்த மாதிரி கில்ட் ட்ரிப்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கும் சோஷியல் கனெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்பப்போ படம் போய் பாருங்கள், அது பார்க்கலன்னா பைத்தியம் முடிச்சிடும். அதனால் அதை ஒரு வேளை வந்து நீங்கள் ரொம்ப பிளான் போட்டு ஆனால் அன்றைக்கி யாரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, ஒரு ஆசைப்பட்டு போயிட்டீங்க, யூ மே ஃபீல் லிட்டில் டவுன், என்னடா தப்பு பண்ணிட்டோமே, கில்ட் ஆகிட்டோன்னு. டோன்ட் வரி, இதெல்லாம் இந்த தவறுகள்லாம் பண்ணுறது தான் பார்ட் ஆஃப் லைஃப், பார்ட் ஆஃப் லேர்னிங். அண்ட் தென் த ப்ராப்ளம் இஸ் நாட் டூயிங் எ மிஸ்டேக் out of your plan, out of your way, whatever you have planned, you end up doing a mistake, fine, it happens. How fast you come back, how resilient you are, that is more important. ஸோ பேர்ன் அவுட்டு ஆற வரைக்கும் உங்களை விட்டுறக்கூடாது. ஏன்னா பேர்ன் அவுட்டுன்னா அது வந்து எண்டு ஸ்டேஜ். அது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லாம் டார்க்காக இருக்கும், உங்களையே உங்களுக்கு பிடிக்காது, எந்த எனர்ஜியும் பாடியில் இருக்காது, எல்லாமே நெகட்டிவாக தெரியும். அந்த லெவலுக்கு முதல்ல உங்களை விட்டுறக்கூடாது. ஸோ அது ப்ரிவெண்ட் பண்ணணும். ஆனால் என்றைக்காவது டிப்ரெஷன் ஆகும், டென்ஷன் ஆகும், அதை வந்து நம்ம எப்படி வெளியே வருதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். பட் இந்த கில்ட் ட்ரிப் ஆர் திஸ் இது வந்து பிகாஸ் வி ஹாவ் எ வெரி அன்ரியலிஸ்டிக் வியூ ஆஃப் அவர் செல்ஸ். நம்ம மிஷன் கிடையாது. மிஷன் வந்து 24/7 ஒர்க் பண்ண முடியும். பட் ஹியூமன்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில நாள் நல்லா படிப்போம், சில நாள் நல்லா படிக்க மாட்டோம். ஸோ ஆல் தீஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் நேச்சுரல். ஸோ யூ ஷுட் நாட் பனிஷ் யுவர் செல்ஃப் அண்ட் பிகம் ஸோ நெகட்டிவ் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப். You should forgive yourself, move on, get up again and start the study. That is more important. Yes. Okay. சார் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, யூ ஷுட் நாட் பனிஷ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இட் ஹேப்பன்ஸ், என்னென்னா கம்பேக் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி நார்மல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சார் வந்து பேசியிருக்காரு. இப்போது நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ஸ்ன்னு கிடையாது. எல்லா வெட்டரன்ஸ் கூட என்னென்னா எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் ஒரு வந்து அந்த F4 படம், F1 அந்த படத்தில் வர மாதிரி இஸ் ஃப்ளையிங் அப்படின்ற ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெல் ஸ்டார்ட் டு ஃபீலிங் லோ, நம்மளை பற்றி நிறைய செல்ஃப் டவுட்ஸ் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் வச்சுப்பாங்க. ஸோ அது எதனால் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார், இல்லை ஹவ் டு கம் அவுட் ஆஃப் இட்? செல்ஃப் டவுட் வந்து இல்லாதவங்க ரொம்ப கம்மி. There are very few people who are really confident. அது வந்து over the years how they have brought up, parenting எப்படி இருந்துச்சு, அவங்களோட earlier experience என்ன இருந்துச்சு, what privileges they are born with, a lot of things are there. But நிறைய பேருக்கு வந்து self doubt and loss of confidence is a very natural thing. Particularly intense competitive exam படிக்கும் போது நம்ம கம்பேர் பண்ணுவோம். we will see others how they are performing, எப்படி எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க, பயங்கரமாக படிக்கிறாங்க, மார்க் அதிகமாக்குறாங்க. So that's something natural. So you need to understand that these kind of things are there. So நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரியான செல்ஃப் டவுட் வரும்போது you have to look at people who are worse than you. There are a lot of people, நீங்கள் பண்ணுற இது கூட அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அதே மாதிரி ரொம்ப புவர் பேக்ரவுண்ட், இல்லைன்னா இங்கிலீஷ் கூட ஒழுங்காக பேச தெரியாதவங்கெல்லாம் கூட சர்வீஸில் வந்திருக்காங்க. there are a lot of motivation stories if you look at. இப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்திருக்க முடியாது. But they have come. People who are on wheelchairs, people who are paralyzed, they have cleared. ஸோ நமக்கு கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ மோசம் கிடையாது, நம்மளால் வந்துட முடியும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ், லுக்கிங் அரவுண்ட், அண்ட் இந்த செல்ஃப் டவுட் இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மென்டர்ஸ் இருக்காங்க. த பாயிண்ட் இஸ் டோன்ட் ட்ரவுன் இன் யுவர் செல்ஃப் டவுட். செல்ஃப் டவுட்லேயே குளிச்சு அங்கேயே தூங்கிடக்கூடாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் அவுட் ஆஃப் இட் and do something that will boost you up. It could be anything. Even if you go for a ride and come, if you feel better, or if you go for a movie, you go there and come back, you feel better. Self doubt வந்து நீங்களா breed பண்ணாதீங்க. That's very important. You have to break that cycle. ஓகே, செல்ஃப் டவுட்ன்றது ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் சொன்ன பாயிண்ட் நான் அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். 1 week பிஃபோர் வந்து நீங்கள் இது மெனி a time இது பேனிக். பிகாஸ் நம்ம வந்து அந்த க்ளோஸராக போக தான், ஜட்ஜ்மெண்ட் டே ஆர் எக்ஸாம் டே போக தான் நமக்கு அந்த பயம் வரும். ஏன்னா அந்த ரியாலிட்டி வந்து இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது வந்து நம்ம அன்றைக்கி ஏதாவது தப்பு பண்ணிவிடுவோமோ அப்படின்ற பயம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ரியலிஸ்டிக்காக, அதாவது எப்போதும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ப்ராசஸை இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது இப்போ ஒரு 100 மீட்டர் ஒருத்தர் ஓடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போடியமில் நின்று மெடலை வாங்குறத யோசிக்கிறத விட அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் லைன் வரைக்கும் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி விடாமல் அந்த ஃபினிஷ் லைனை வந்து ரீச் பண்ணுற ப்ராசஸை திருப்பி மனசில் ஓட்டுறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 3 மணி நேரத்தில்
டைமுக்கு நான் முடிக்கணும், அந்த கேள்விகளுக்கு என்ன என்னால் தெரியுமோ அதை பெஸ்ட்டாக நான் செய்யணுன்றதை ரிஹர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேனிக் வந்து கம்மியாக இருக்கும். நான் எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சிடணும், அப்பா அம்மாவுக்கு முன்னாடி சக்ஸஸாக போய் நிற்கணும், எழுத்த வீட்டுக்காரன் என்ன கேட்பான், இப்படின்ற அவுட்கம்மை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பேனிக் அதிகமாக இருக்கும். ப்ராசஸை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் கம்மியாக இருக்கும். ஓகே, விஷுவலைசேஷன் தான் ஒரு பிக்கஸ்ட் சொல்யூஷன்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆப்வியஸாக என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குமே மோர் ஆர்லெஸ் இது சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பண்ணாங்க. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு கண்டென்ட்னால தே ஆர் நாட் ஃபெயிலிங். அது பார்த்தீங்கன்னா ஹவு யூ ஹேண்டில் தோஸ் 2 hours இன் ப்ரிலிம்ஸ் ஃபார் 4 hours ஃபார் ப்ரிலிம்ஸ். மெயின்ஸில் அந்த 3 hours பர் பேப்பர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அப்போது எக்ஸாம் ஹாலில் இந்த ஆங்ஸைட்டி கைண்ட் ஆஃப் திங் வர்றதுக்கும் மோர் ஆர்லெஸ் இதுதான் சொல்யூஷனா சார்? இல்லை, நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அது பார்ஷியலி தான் ட்ரூ. அதாவது கண்டென்ட் இல்லாததுனால தோக்கலை அப்படின்னு சொன்னீங்க. பட் மெனி அ டைம்ஸ் வாட் ஐ ஹவ் அப்சர்வ்ட் இன் மை டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டென்ட் வந்து கிளாரிட்டி இல்லை. most of the time, most of the people do not make the cut because they are not strong in their basics. சம்வேர் அது வந்து டீச்சிங்னாலேயோ அவங்க செல்ஃப் ஸ்டடி சரியாக பண்ணாதனாலேயோ எந்த இடத்துலையோ அந்த எல்லாரும் எல்லாம் கொடுக்க முடியாது. பட் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கெட் அ ஹோல்ட் ஆன் த பேசிக்ஸ், த கான்செப்ட்ஸ். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அது இல்லைனாலும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லா இடத்துலையும் அது காமிக்கும். பாயிண்ட் நம்பர் 2, அந்த அன்சர்டனிட்டி, அது உங்கள் பர்சனாலிட்டி. ஸோ யூபிஎஸ்சி வந்து உங்களுடைய நாலேஜை மட்டும் செக் பண்ணல, உங்களுடைய பிரெயின் ப்ராசஸிங் பவர் மட்டும் செக் பண்ணல. இட் இஸ் செக்கிங் யுவர் ஹோல் பர்சனாலிட்டி ரைட் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ். நம்ம இன்டர்வியூ மட்டும்தான் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பர்சனாலிட்டி டெஸ்ட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன்லேருந்தே ஆரம்பிக்குது. ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன்லேருந்து மெயின்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க இது பண்ணுறாங்க. பேசிக்கலி எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ் இருக்குது, அன்சர்டனிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத ஆரம்பத்துலேருந்தே செக் பண்ணுறாங்க. இப்போ ப்ரிலிம்ஸில் வந்து அந்த 50-50 சியா டியான்னு நீங்கள் வந்து யோசித்து அடிக்கிறதுக்கு வந்து ஒரு ரிஸ்க் டேக்கிங் வேணும். உங்கள் கட் ஃபீலிங்கோட கனெக்ட் ஆகணும். இதை பார்க்கும்போது இது மாதிரி தோணுது, ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது, அந்த ரிஸ்க்கை எடுக்கணுமா வேணாமா, அந்த ஒரு இந்த ரோட்டில் சில பேர் வந்து கிராஸும் பண்ண மாட்டான், முன்னாடி ஒரு கால் வைப்பான் பின்னாடி ஒரு கால் வைப்பான், அங்கே வரவன் கன்ஃபியூஸ் ஆகி உங்களை இடிச்சிருவான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் நாட் கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அந்த பர்சனாலிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸு. உள்ளே போய் நம்ம பேட்டர்ன் மாறணுன்னே நீங்கள் பேனிக் ஆகிட்டிங்கன்னா, என்னடா இதெல்லாம் கேட்டு வச்சுருக்காங்க, இது வரைக்கும் நம்ம இப்படி பார்க்கலையே, கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லும் போது யூ லூஸ் எவ்ரி திங். ஸோ இட்ஸ் யோர் 50% இஸ் யோர் பர்சனாலிட்டி. How you handle surprises and how you handle risk taking and how you are prepared with your basics. அந்த பேசிக்ஸ் அதான் சொல்கிறேன், நிறைய படிக்கிறத விட ஆழமாக படித்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு வந்துட்டப்போ ஒரு சைடு என்ன இருக்குன்னா ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ், நம்ம தான் பிரெட் வின்னராக இருப்போம், அவங்களுக்கு எப்படி இதை கோப் பண்ணுறது. இன்னொரு சைடில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்துட்டு வெல் ஆஃபாக தான் இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு எப்படி வீட்டில் இன்னும் காசு கேட்குறது, நம்ம வயசாகிடுச்சு எப்படி நம்ம வீட்டில் காசு கேட்குறது, அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் விஷயத்தை எப்படி சார் கோப்பப் பண்ணுறது? இப்போ ஏழ்மை அப்படின்றத கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே எக்கனாமிஸ்ட்டும் சரி மைக்ரோ எக்கனாமிஸ்ட்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு சாய்ஸ் இல்லை, அதுதான் ஃப்ரீடம் இல்லை, சாய்ஸ் இல்லைன்றது தான் ஏழ்மை அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து உண்மையான மெட்டீரியல் பாவர்ட்டியை வந்து உதாசீனப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. பட் இப்போ ஒரு சொன்ன மாதிரி சில ஃபேமிலிஸில் வந்து வெல் ஆஃபாக இருப்பாங்க, அவங்க கேட்குறதுக்கு தயப்படுறது மட்டும் கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் reluctance or shy of asking money. Even if money is there, sometimes the families also, I will address another aspect also, like families unable to support materially or able to support materially but you are reluctant to depend on them. The thirdly, you don't need to feel reluctant, your parents will volunteer to give you money, no problem at that also. But do they understand this exam, have they understood you, would they stand by you அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 90%க்கு மேலே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து அவங்க ட்ரெயின்டு கிடையாது. தே ஆர் நாட் ட்ரெயின்ட் இன் பேரண்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கே பர்சனலாக நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து சில சமயம் என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பயங்கள் இருக்குது, நம்ம புள்ள இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்கள் மேலே காமிச்சிருவாங்க. சில சமயம் அதனால் என்ன ஆகிடும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஷேர் பண்ணால் அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க, அவங்க டென்ஷன் பார்த்தா நமக்கு டென்ஷன் ஆகிடும். அப்போ அந்த பயத்தினாலேயே வந்து அப்போ அதை இது வந்து நான் ஐடியலாக கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து
உலகம் அப்படி கிடையாது. அதனால் பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்கு நிறைய பேக்லாக் இருக்குது, அவங்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் தான் அதை அனுசரித்து எதை சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்றது இருக்கணும். ஒருவேளை அவங்க கோவப்பட்டு உங்களை திட்டினாலோ இல்லை அவங்க சப்போர்ட் கொடுக்காம போனால் கூட நீங்கள் கோவப்பட்டுறக்கூடாது. அது அந்த ஒரு மெச்சூரிட்டியை சிவில் சர்வீஸே கொடுத்துரும். உங்களை இந்த ப்ராசஸ் வகையில் கொண்டு வரும்போதே நீங்கள் மாறிடுவீங்க. இருந்தால் கூட இதை ஒரு குற்றமாக நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா அது ஒரு நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக எதுவும் நடக்காது. உங்களுக்கு அது புரிஞ்சிக்கமா, அவங்களுக்கு என்ன புரிஞ்சிக்க முடியுமோ அதை கம்யூனிகேட் பண்ணுங்கள். எப்படி கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். பட் ஐடியலாக சில ஃபேமிலிஸில் மட்டும்தான் இந்த மாதிரியான சப்போர்ட்டும் கிடைக்கும், மெட்டீரியல் அண்ட் எமோஷ்னல். அதனால் அது ஒரு ரியலிஸ்டிக்காக நம்ம நினச்சிக்கிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை எந்த அளவுக்கு செக்யூர் பண்ணிக்க முடியும். சில இன்ஸ்டியூட்ஸ் இதை கன்சிடர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது உண்டு. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க பாருங்கள். கவர்மெண்ட்டுடைய ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அவனுக்கு அப்படி இருக்கே இவனுக்கு அப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறதுக்கு நமக்கு 1008 காரணம் இருக்கும். எனக்கு இதான் உண்மை, இதான் என்னுடைய உண்மை. என்னுடைய பேரண்ட்ஸுக்கு இவ்வளோ காசு இல்லை, இருக்குது, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சிக்கல, இது ஒரு உண்மை. இந்த உண்மையில் அவங்க இப்படி ஆயிருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமே, இதெல்லாம் கனவுகள். உண்மை இது. இந்த உண்மையோட பேஸ்லேருந்து நீங்கள் அந்த டைமில் உங்கள் பெஸ்ட்டாக என்ன பண்ணிக்க முடியும். அதாவது burnout, guilt trip, anxiety, whatever it is, there are two things which are controllables, which are uncontrollables. Exactly. கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆங்ஸைட்டி குறையும். அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸில் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. எஸ், ஓகே சார் சொன்னதில் ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் தி கண்ட்ரோலபிள்ஸ், அதுதான் சொல்லியிருக்காங்க. அது ரைட் ஃப்ரம் பகவத்கீதாலேருந்து இப்போது எம்எஸ் தோனி வரைக்கும் சொல்கிற ஒரே விஷயம் இந்த ஃபோக்கஸ் ஆன் த கண்ட்ரோலபிள்ஸ் தான். உலகத்தில் எல்லா ட்ரெடிஷன்ஸ்லேயும் அதாவது ஒரு காட்டில் உட்காந்துருப்பான் ட்ரைபு, அங்கேயும் பெருசு ஒன்று சொல்லும் இதை. அதனால் இது ஒரு ஹியூமனிட்டியோட விஸ்டம்னு நம்ம பார்க்கும்போது அது மதங்களில் ஒளிஞ்சிருக்கலாம், வெறும் கலாச்சாரங்களுடைய ஒளிஞ்சிருக்கலாம். பட் what Akash said is very true. Focus on what you can control. Leave the rest to, அது நீங்கள் நாத்திகனா அது leave the rest to whatever conditions or God or whatever you can say that. ஓகே, இன்னொரு விஷயம் சார் என்ன சொன்னார்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கே தெரிய வரும் எதை ஃபில்டர் அவுட் பண்ணி நம்ம சொல்லக்கூடாதுன்றது. நான் என்ன பார்க்கணும், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபேமிலி ப்ரெஷர் பண்ணுறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டல் ப்ரெஷர் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸாக இருக்குது. அப்போது இந்த சொசைட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணுறது? இப்போ சில பேர் எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் எடுப்பாங்க. எப்படின்னா சிவில் சர்வீஸ் படிக்கிறதே சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அது உங்களுக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா கன்வின்ஸ் ஆகுதுன்னா பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரியணும்னு இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் தட் யூ டூ. இப்போ சில பேருக்கு அவன் ரொம்ப எல்லார்கிட்டையும் எல்லாம் பேசுவான், அப்படி மறைக்கிற தன்மையே வராது. என்னப்பா பண்ணுறேன்னா சிவில்ஸ் படிக்கணும்னு சொல்லிடுவான். அதுக்காக அது சொல்லாமல் மறைக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு அது எப்படி ஸ்ட்ராட்டஜின்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொசைட்டிக்கு இந்த எக்ஸாமுடைய நேச்சர் புரியாது. ஈவன் இந்த சிவில் சர்வீஸ் என்னன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க சினிமாவில் பார்த்துருப்பாங்க, நியூஸ் பேப்பரில் ஏதாவது ரிப்போர்ட் பார்த்துருப்பாங்க, அதுக்கு மேலே அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இந்த எக்ஸாமுடைய லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அது வழியால் போய் அதை அனுபவித்து வரவங்களுக்கு தான் அதோடைய ப்ளஸ்ஸு மைனஸு டேஞ்சர்ஸு சந்தோஷங்கள் ரிலீஃபு எல்லாமே புரியும். வெளியே இருக்கிறவங்களுக்கு இது புரியாது. முதல்ல பி ரியலிஸ்டிக் அபவுட் தட். அவங்க இதை எதிர்பார்த்து புரிஞ்சுக்கணும். அவன் என்ன கேட்பான், என்னப்பா டெல்லி போனியப்பா, இன்டர்வியூ ஃபெயில் ஆகிட்டியாப்பா அப்படின்னு கேட்பான். உடனே அவன் மேலே கோவப்படுறதோ இல்லை என்னை யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நம்மளுடைய ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ் ஆர் லேக் ஆஃப் மெச்சூரிட்டின்னு தான் சொல்லுவேன். அவன் கேட்பான், கேட்டுட்டு போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு அது புரியாது. இல்லை சில சமயம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க ப்ரெஷர் போடுவாங்க, என்ன பொண்ணுக்கு வயசாயிடுச்சு கல்யாணம் பண்ணலையான்னு கேட்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ இன்னும் வேலை இல்லையா, 4வது அட்டெம்ப்ட் எழுதிட்டு இருக்கிறாரு, ஏதாவது பாருங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அட்வைஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் உலகத்துடைய ஒரு யதார்த்த ரீதி. ஸோ யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட், அக்செப்ட் தட் அண்ட் யூ ஹவ் டு ப்ளே அக்கார்டிங் டு யுவர் ஸ்ட்ரென்த். உங்களால் ஒருத்தர் கிரிட்டிக்கலாக பேசும்போது அதை உங்கள் வாயடைக்க முடியும், டிப்ளமேட்டிக்காக பொலைட்டாக உங்களால் வாயடைக்க முடியும்னா நீங்கள் யார்கிட்ட வேணால் எல்லாம் வேணால் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இல்லை என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் ஓவராக எல்லார்ட்டையும் சொல்லாமல் சீக்ரெட்டிவாக வச்சுக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. யூ ஹவ் டு பி கன்வின்ஸ்ட் அபவுட் தட் ஸ்ட்ராட்டஜி. டு பி ஷார்ட், சார் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெக்னன்சியோட வழி அம்மாவுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ஆஸ்பிரன்ஸோட வழி ஆஸ்பிரண்ட்டுக்கு தான் தெரியும் அது சொல்கிறாரு. ப்ரீவியஸாக சொன்ன ஒரு விஷயத்த நான் அண்டர்லைன் பண்ணாமல் போயிட்டேன். அக்செப்ட் தி ரியாலிட்டி அப்படின்றத சொன்னார். நம்மளோட கண்டிஷன்ஸ் என்னன்றது தெரியும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை டு பில்ட் அவுட் ஆஃப் இட் அப்படின்றது தான் ஒரு விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியர் கம்பேரிசன். நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட் அவன் அவனோட ஆர்ட் அண்ட் சோலை கொடுத்துருப்பான். பிட்ஸ் அண்ட் பீசஸாக அங்கே இங்கே மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக் தான். ஆஸ் எவ்ரி ஒன் நோ, இந்த எக்ஸாம் ஒரு லாங் ஜர்னின்றதுனால அது ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனால் இப்போ எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறப்போ, இல்லை த ஒன் ஹூ எக்ஸாஸ்ட் ஆல்
தேர் அட்டெம்ப்ஷன் இருக்கப்போ அவன் வந்து ஒரு ஃபெயிலியராக கன்சிடர் பண்ணுவான். அப்போது அவனுக்கு என்ன சார் சொல்கிற வரீங்க நீங்கள்? இது 2 ஆஸ்பெக்ட் சொன்னீங்க. ஒன்று வந்து பியர் கம்பேரிசன் சொன்னீங்க, இன்னொன்று அந்த பியர் கம்பேரிசன் படிக்கும்போதே நமக்கு நடக்கும். இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவர் எக்ஸாஸ்ட் பண்ணி அவர் ஒரு இப்போ ஃபீல்டு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற அவர் வேறு கேரியரோ வேறு ஏதோ பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. 2 விஷயம். ஒன்று பியர் கம்பேரிசன் அப்படின்றது நடக்கும், ஏன்னா ஹியூமன்ஸ் ஆர் காம்படிட்டிவ். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்க்கில் வந்து கொஞ்சம் வேகமாக நடந்தீங்கன்னா ஒருத்தர் உங்களை வந்து ஓவர்டேக் பண்ணுவார். அவர் தனியாக நடந்து அவ்வளோ ஸ்பீட் போக மாட்டார். ஒருத்தன் மேலே முன்னாடி போகிறான்னு கார் ஓட்டும் போதே அப்படி தான் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதெல்லாம் நேச்சுரல். திஸ் இஸ் அ நேச்சுரல் டெண்டன்சி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் டு கம்பீட். பாயிண்ட் நம்பர் 2, நம்ம ஜீன்ஸ் வழியாலேயோ இல்லைன்னா நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் வழியாலேயோ, நம்ம எப்படி பேரண்டிங் நமக்கு என்ன எக்ஸ்போஷர் கிடச்சிதுன்ற வழியாலேயோ, நம்ம ஊர்லலாம் இன்னும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ரிலீஜன் பேஸ்டு டிஃப்ரென்சஸ், கேஸ்ட் பேஸ்ட் டிஃப்ரென்சஸ், ஸ்கின் கலர் பேஸ்ட் டிஃப்ரென்சஸ், ஜெண்டர் பேஸ்ட் டிஃப்ரென்சஸ். அப்போ நம்ம யாருமே ஒரே மாதிரி கிடையாது. அப்படி இருக்கு பர்சனாலிட்டி வேறு. இதெல்லாம் ஒரே ஜெண்டர், ஒரே கேஸ்ட்டு, ஒரே எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நீங்கள் எடுத்தால் கூட அங்கேயும் பர்சனாலிட்டி டிஃப்ரென்சஸ் வந்துடும். அப்போ நோபடி இஸ் சேம் ஆஸ் த அதர் பர்சன். ஸோ இது ஃபண்டமெண்டல் திங். அதனால தான் என்றைக்குமே அவங்க எப்படி பண்ணாங்க, ஓகே ஃபைன், அவர் கிளியர் பண்ணார். பட் அதை பிளைண்டாக நீங்கள் காப்பி பண்ணணுமா இல்லையான்றது நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபில்டரை அப்ளை பண்ணி, எனக்கு இது மாதிரி முடியாது, ஏன்னா எல்லா மாதிரியும் நோட்ஸே எடுக்காமல் பாஸ் பண்ணணுன்றத சொல்லுவான். ஒருத்தன் சொல்லுவான் நான் கவர்மெண்ட் பப்ளிகேஷன் எதையுமே தொடலன்னுவான், அப்படி கூட பாஸ் பண்ணணுவான். இன்னொருத்தன் சொல்லுவான் நான் ஏஐ மட்டும்தான் யூஸ் பண்ணேன் அப்படின்வான். ஒருத்தன் ஆன்லைன் யூடியூப் வீடியோ பார்த்து கிளியர் பண்ணேன்னுவான். ஒருத்தன் இன்ஸ்டியூட்டுக்கு போய் படித்தேன்னுவான். யூ வில் ஃபைண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள் யூஸிங் ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். யூ ஹாவ் டு ஃபில்டர் அவுட் அண்ட் சூஸ் வாட் ஒர்க்ஸ் அலைன்ஸ் வித் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஃபண்டமெண்ட்லி இது ஒரு மேனேஜரல் ஜாபுக்கு செலக்ட் பண்ணுறாங்க, நிறைய டேட்டா ப்ராசஸிங் தேவை. அந்த பர்சனாலிட்டி உங்களுக்கு வேணும். அது இயற்கையாக இருக்கோ இல்லை ட்ரைனிங் வழியால் வருதோ நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். அதை தவிர நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், எப்படி படிக்க விரும்புகிறீங்க, குரூப் ஸ்டடி பண்ணுறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து குரூப் ஸ்டடிலாம் ஒர்க்காக தனியாக உட்காந்து படிப்பான். உங்களுடைய பர்சனாலிட்டியோட அலைன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 2, இவர் சொன்ன அட்டெம்ப்ட் கிளியர் ஆகி எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பண்ணாதான் இப்போ ஒரு லைஃப்பில் நான் ஒரு ஃபெயிலியராக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம சமுதாயத்தில் வி கீப் அ வெரி ஹையர் பொசிஷன் ஃபார் திஸ் திங். அப்போ அது கிடச்சதுன்னா பயங்கரமாக உங்களை தலை மேலே வச்சு கொண்டாடுவாங்க. அது கிடைக்கலன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. உங்களுக்கே அது இன்டர்னலைஸ் பண்ணி நான் ஒரு தோல்வி போல் இருக்குது, நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். சக்ஸஸ் ரேட் ஒன் ஆஃப் த லோயஸ்ட் சக்ஸஸ் ரேட் இருக்கிற ஒரு எக்ஸாம். ஏன்னா எத்தனை பேர் எழுதுகிறாங்க, லட்சமாக எழுதுகிறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. செலக்ட் ஆகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நான்லாம் படித்து கிளியர் பண்ண டைமில் டோட்டல் ஃபைனல் நம்பர் லிஸ்ட்டு வந்து 410. அதில் வந்து ஃபஸ்ட் லிஸ்ட்டில் 296 தான் போட்டான். ஓகே, இப்போல்லாம் 1000 1500 பேசிகிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் வந்து நடுவில் அப்படி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. அதனால் சக்ஸஸை விட ஃபெயிலியர்ஸ் அதிகம் இருக்கும். இது வந்து ஆனால் நீங்கள் வேறு ஒரு இது ட்ரை பண்ணி கிடைக்காம போனால் உங்களுக்கு இவ்வளோ வலிக்காது. ஆனால் சிவில் சர்வீஸ், ஏன்னா அது வந்து சொசைட்டியும் வேறு மாதிரி பார்க்குது. நான் வந்து ஐஏஎஸ் படிக்கிறேன் அப்படின்னே உங்களுக்கு வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அது கிடைக்காத போது நமக்கு இது வலி அதிகமாக இருக்குது. ஸோ இது சமுதாயத்தோடைய ஒரு கிரியேஷன். அதை நம்ம இன்டர்னலைஸ் பண்ணி நம்மளும் அது மாதிரி பார்க்குறோம். இதில் என்னென்னா நீங்கள் இந்த எக்ஸாமை உங்கள் பெஸ்ட் ஆஃப் த அபிலிட்டிக்கு நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களை கைவிடாது. நீங்கள் ஒரு ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க. சரி, இதுக்காக நீங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ இயர்ஸ் அதில் போட்டால் கூட யூ கேன் கம் பேக் அகெயின் இன் எனி செக்டார், இன் எனி ஈவன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆர் டியூட்டர் ஆர் மென்டர் ஆர் இன்டு எனி ஃபீல்ட். பிகாஸ் இஃப் யூ ஹவ் ரியலி புட் எஃபர்ட். சும்மா உட்காந்து நான் ஜாலியாக போனேன், ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணேன், அப்படி இல்லை. ஐம் டாக்கிங் அபவுட் அ ரியல் எஃபர்ட். பட் அன்லக்கிலி யூ டிட் மேக் இட். இட் வில் நெவர் எவர் லெட் யூ டவுன். அண்ட் இப்போல்லாம் வந்து இன்டர்வியூ போனால், யூபிஎஸ்சி இன்டர்வியூ போனால் நீங்கள் உங்களுக்கு லிஸ்ட்டில் வரலைன்னா கூட இன்டர்வியூ மார்க்ஸ் இஸ் டேக்கன் இன் டு அக்கௌண்ட் பை பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். பிரதிபா சேட்டு அந்த போர்ட்டல். ஸோ லாட் ஆஃப் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் give weightage to the marks that you have got in UPSC interview, even if you don't make it to the list. ஆனால் அது அப்படி ஒரு ப்ராக்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது. அதை தவிர கூட இந்த கைண்ட் ஆஃப் நாலேஜ் தட் யூ அக்வயர். ஸோ இதில் என்னென்னா உங்களுடைய ஆட்டிடியூடு கசப்பானதாக மாறிடக்கூடாது. யூ ஷுட் நாட் பிகம் அ நெகட்டிவ் பர்சன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இதில் வந்து தோக்கிறது யதார்த்தம், ஜெயிக்கிறது எக்ஸப்ஷன். ஃபெயிலியர் இஸ் அ நார்ம், success is the exception. So you should not feel bad in the first place. It is not a personal failure, and because there are a lot of factors. Butterfly effect மாதிரி தான், lot of factors which come into play. So you have to be realistic and you have to be resilient. இது வரல, இது பண்ணனா நெக்ஸ்ட் இது. பட் இந்த ஸ்கில் செட் உங்களுக்கு என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கும், ஒரு ஷீல்டாக இருக்கும்.
ஓகே சார், ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் சொன்னார். ஃபெயிலியர் இஸ் அ நாம், சக்ஸஸ் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதில் போடுற எஃபர்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை வந்துட்டு வேறு ஃபீல்டில் இல்லை லைஃப்பில் உங்களை கண்டிப்பாக ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றும்னு சொன்னாங்க. அதுதான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனுமே. உங்களை வந்து தனியாக இந்த எஃபர்ட்ஸ் வந்துட்டு உங்களை தனியாக வந்து உங்களை யூனிக்காக போர்ட்ரே பண்ண வைக்கும்ன்றது தான் விஷயம். தென் இப்போது நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ். இப்போ மேரேஜ்ன்றப்போ ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா அந்த ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் இந்த ப்ரிப்பரேஷனில் இந்த ஃபீல்டில் எப்படி இருக்குன்றது ஒரு விஷயம். தென் மேரேஜ் வந்துட்டு ஒரு பேரியரா, இது மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஆஸ் வெல் எப்படி இது அட்ரஸ் பண்ணுறது சார்? சரி, நமக்கு ஒரு உண்மைன்னு சொல்லணும்னா நத்திங் இஸ் அ பேரியர். There are people who are married and then write it, who are working and write it and clear it. There are people who have kids, young kids, where the mother has to sometimes spend a lot of time with the young kids. Sometimes you won't have supportive husbands, for the women I'm telling, or even the in-laws. அப்போ எனக்கெலாம் தெரியும், மெயின்ஸு காலைல பேப்பர் எழுதிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பால் கொடுத்துட்டு திருப்பி போய் பேப்பர் 2 எழுதுன விமன்லாம் எனக்கு தெரியும். அப்போ அதனால் technically nothing is a barrier, yes, but these things makes it more challenging. These kind of இது அப்போ அது வந்து எல்லாருக்கும் ஐடியலாக வந்து அப்படி லக்கியாக இருக்கணும்னு இல்லை. அதாவது நீ படிப்பா, நான் காசு கொடுக்குறேன், வேலைக்கெலாம் போவேனா, ஃபுல் டைம் உட்காந்து படின்னு சொல்கிற சப்போர்ட் சிஸ்டம் எல்லாருக்கும் இருக்காது. இப்போ சொன்ன மாதிரி பிரெட் வின்னராக இருப்பாங்க சில பேர், அப்போ அவங்க வேலைக்கு போயிட்டே படிக்கணும். சில பேருக்கு வந்து கல்யாண ப்ரெஷர் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு இஃப் யூ ஆஸ்க் மீ சஜஷன் ஃபார் எனிபடி ஃபார் எனி கெரியர், உங்களுடைய கெரியர் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸு கிளியர் ஆகாமல் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம். என்னடா அப்படி சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் அ மேன் ஆர் அ உமன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் இன்க்ரீஸிங் த காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஹர்டில்ஸ் வென் யூ மேரி earlier. பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நீ படிமா, கல்யாணத்துக்கு அப்புறம் படி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ ஆம்பளைங்களுக்கும் அதெல்லாம் படிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்போது எல்லாம் கைவிட்டு ஓடிடுவாங்க. ஓகே, அப்போ நீங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க, அந்த கப்பல் தான் ஃபேஸ் பண்ணணும். அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட் தட் யூ be sure-footed financially, you develop your financial independence, career independence, and then marry. That will be the better thing. But இது நடந்து போச்சே, அதுக்கு என்ன பண்ணுறதுனா nothing is a barrier. There have been people, in fact அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். I don't have the luxury of 4 attempts. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வேறு இருக்குது, இதில் பண்ணலன்னா இது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ப்ரெஷர். மேபி that's a blessing. Many times curses are blessings, hurdles are blessing, lack of opportunity is a blessing. அதாவது எனக்கு இன்றைக்கி ஃபுல் டே இருக்குது அப்படின்னும் போது அவன் 4 மணி நேரத்தில் படித்து தூங்கிட்டு இருப்பான், இங்கே போவான். எனக்கு வந்து வேலை முடிச்சுட்டு வந்து 3 மணி நேரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த 3 மணி நேரத்தை நல்லா யூஸ் பண்ணுவான். அதனால் வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம பார்க்குற விதம் அப்படின்ற ஒன்று தான் அல்டிமேட்டாக ஒரு விஷயத்தை ஹர்டிலாக இருக்கா ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கான்றது டிசைட் பண்ணுது. ஷூர் சார். ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் டெஃபினட்டாக இருக்குது. த ப்ரெஷர் ஃபார் விமன் இஸ் மச் மோர் தேன் ஃபார் பாய்ஸ். ஸோ கேர்ள்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ், என்னம்மா இன்னொரு அட்டம் கொடுக்குறியான்ற ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கும். பசங்களுக்கும் இருக்குது, பொண்ணுங்களுக்கு இன்னும் அதிகமாக கூட இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஊருக்கு போய் ஹாஸ்டல் எடுத்து தங்குறதுன்றது இப்போ மாறிக்கிட்டு வருது. இருந்தாலும் ஆஸ் அ குரூப் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்சஸ் டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். ஷூர் சார். சார் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட்டை மென்ஷன் பண்ணுவோம், ப்ரெஷர் இஸ் அ ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அதுதான் டக்குன்னு ரீஹைட்ரேட் ஆச்சு. ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார், என்னென்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்தை எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கிறது? இது த்ரூ அவுட், ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் மேரத்தான் மாதிரி, நம்ம வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் மாதிரி கிடையாது இது. அப்போ ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்றதே 1.5 வருஷம் போகுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் கேப்பு கம்மியாயிடுச்சு. ஆனால் மெயின்ஸுக்கும் இன்டர்வியூக்கும் கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை யூபிஎஸ்சியை கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இப்படி தான் ஏதோ ஒரு ரியாலிட்டி. அப்போ இந்த ஒரு ரியாலிட்டிக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணும்போது இட்ஸ் அ வெரி லாங் டேர்ம் கேம். அப்போ நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ஒரு சேலஞ்சு தான். அதுவே ஒரு தனி சேலஞ்ச். இன்ஃபேக்ட் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சேலஞ்ச். ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறது, டெஸ்ட் எழுதுறது அப்படின்ற ஒரு ப்ராசஸுக்கு மேலே நம்மளுடைய எமோஷன்ஸை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான இப்போ சில பேருக்கு வந்து டீப்பரான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு இதுக்கோ போகிறது நல்லது. பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் வரும், சில நாள் வந்து பேனிக் ஆகிடுவோம், எக்ஸாம் மிஸ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டியூஷனல் சப்போர்ட், இன்ஸ்டியூஷன்லேயே வந்து உங்களுக்கு உங்கள் மென்டர்ஸே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் எல்லா இதுக்கான ஸ்டாஃப்ஸ். இப்போ சில பேர்லாம் இப்போ ரீசெண்டாக
ஐ திங்க் கவர்மெண்ட் லெவல்லே அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸில் மட்டும் கிடையாது, கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சூசைட்ஸ் இந்த கோட்டா மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய வந்து சிவில் சர்வீஸில் கம்பேரிட்டிவாக நம்ம கேட்குறது கம்மி, பட் இட் ஹேப்பன்ஸ். பட் வந்து இப்போ இந்த ஸ்கூல் பசங்க விஷயத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய பேர் இப்போ நீட் இந்த மாதிரி இதிலலாம் நிறைய சூசைட்ஸ் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ மென்டல் ஹெல்த் சப்போர்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட்டுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்லோவாக அந்த ப்ராசஸ், இன்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஐ திங்க் ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் வந்து எப்போதுமே இருக்கிறது நல்லது. பட் யூ குட் யூஸ் வாட் எவர் சப்போர்ட் இஸ் அவைலபிள். அது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு மென்டராக இருக்கலாம், உங்களுக்கு கிளாஸில் எடுக்கிற அந்த ஆப்ஷனல் டீச்சராக இருக்கணும்னு கூட இல்லை, அவுட் சைட் சம்படி ஆல்சோ குட் பி தேர். பட் இட் இஸ் அப் டு யூ டு யூஸ் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா அதை வெளியே பேசாமல் உள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இப்போ சில பேர் வந்து காமிக்கவே மாட்டாங்க, அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. தட் யூ ஒன்ட் பி ஏபிள் டு get help. So it is up to you and there is nothing to be shy of. ஏன்னா இதில் உள்ளே போய் வந்தவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ வலின்னு. அதனால் வந்து அவங்கக்கிட்ட போய் எனக்கு இது நான் ஃபிட் ஆக மாட்டேன், இந்த இதுக்கே வந்து எனக்கு லாய்க்கு இல்லைன்னு தோணுது அப்படின்ற ஒரு தோன்றதை ஒரு டீச்சர்கிட்ட சொல்கிறதுல எந்த வெக்கமும் பட வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு இது புரியும், அது வழியால் வந்தவங்க அவங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ரீட் பண்ணிடக்கூடாது, ஒரு நெகட்டிவ் எமோஷன். ஏன்னா அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு சுழல் மாதிரி. நம்ம அதில் மாட்டிக்கிட்டோன்னா நம்மளை பிடிச்சி உள்ளே இழுத்துரும். ஸோ அதை பிரேக் பண்ணி அந்த ஹெல்ப்பை எவ்வளோ சீக்கிரம் கேட்குறீங்களோ, அது உங்கள் ரூம்மேட்டாக இருக்கலாம், உங்கள் டீச்சராக இருக்கலாம், பட் யூ ஹேவ் டு சீக் தட் ஹெல்ப் ஆஸ் early as possible. அதை நீங்கள் nip in the bud is very important. If you prevent it, it becomes a lesser problem. But if you allow it to go for longer, it becomes a serious problem. ஓகே சார், என்ன சொல்கிறாருன்னா ஸ்பீக் யுவர் ஹார்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாரு. சீக் ஹெல்ப் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அதை பண்ணுங்கள். வி ஹேட் கம் டு தி எண்ட் ஆஃப் த செஷன். இட் வாஸ் வெரி தாட்ஃபுல் சார். நிறைய பேரோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு கண்டிப்பாக இதில் அட்ரஸ் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடு பார்த்துட்டு உங்களோட சேலஞ்சஸ்லாம் அட்ரஸ் ஆச்சா, ஹவு டு யூ ஃபீல்ன்றத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன எபிசோட் போடணும் அப்படின்றதையும் யூ கேன் கமெண்ட். ஸோ தேங்க்யூ. சைனிங் ஆஃப், இட்ஸ் ஆகாஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.